பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற காயங்கள் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிவிடுகிறது. நாம் சந்திக்கிற நிகழ்வுகள் நம்முடைய குணாதிசயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. சில நேரங்களில் சாதுவாக இருப்பவர்கள் கூட அல்லது மற்றவர்களை நேசிக்கிறவர்கள் கூட அவருடைய வாழ்க்கையில நடைபெறுகிற பல்வேறு காரியங்களின் நிமித்தமாக பல்வேறு குணாதிசய மாற்றங்களுக்கூடாக அவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்கிறார், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். இவர்கள் எல்லாரும் பயந்து போயிருக்கிறார்கள். ஐயோ, நாம் இவனுக்கு விரோதமாக துரோகம் செய்து விட்டோமே, இவனுக்கு விரோதமாக இவன் அழிய வேண்டும், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தோமே, இப்பொழுது அதிகாரம் இவனுடைய கரத்தில் இருக்கிறது, இவன் நம்ம என்ன செய்வானோ என்று சொல்லி. ஆனால் யோசேப்போ இந்த மன்னிக்கும் இதயத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் தன்னுடைய இயல்பான அந்த குணாதிசயத்திலிருந்து மாறாதவனாக, தேவனுக்கு பிரியமாக நடக்கிற அந்த மனிதனுடைய குணாதிசயங்களிலிருந்து மாறாதவனாக, தன்னுடைய சகோதரர் எல்லாம் இவனை கொலை செய்யவே வேண்டும் என்று சொல்லி முயற்சித்திருந்தாலும் அவன் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறான். அவர்களை மன்னித்து அவரிடத்துல சொல்கிறான், உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் பராமரிப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யார் எப்படி நடந்து கொண்டாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி மோசமான ஒரு காரியத்தை நாம் சந்தித்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி மோசமான ஜனங்களையும் நபர்களையும் நாம் சந்தித்திருந்தாலும் நம்முடைய குணாதிசயத்திலிருந்து மாறக்கூடாது. மன்னிக்கும் இதயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும்.